பேக் ஆக்னி டேண்ட்ரஃப் இருந்தால் மட்டும்தான் இது வருமா? எனக்கு டேண்ட்ரஃப் இல்லை, என் ஸ்கேல்ப் க்ளீனாக தான் இருக்குது, இல்லை எனக்கு டேண்ட்ரஃப் இருந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு பேக் ஆக்னி ரெக்கரண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. இதானே உங்கள் பிரச்சனை? இதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் டாக்டர் மோனிஷா அரவிந்த், டெர்மட்டாலஜிஸ்ட். பேக் ஆக்னி அப்படிங்கிறது நம்மளோட ஃபேஸில் எப்படி ஆக்னி வருதோ அதே காரணங்களாலேயும் நம்மளுக்கு முதுகுலையும் சரி, ஷோல்டர்ஸ்லேயும் சரி, செஸ்ட்லேயும் சரி, இந்த ஆர்ம் ரீஜன் வரைக்கும் நம்மளுக்கு ஆக்னி வரலாம். ஏன்னா இந்த ஏரியாலையுமே நம்மளோட ஆயில் ப்ரொடியூசிங் கிளான்ஸ், அந்த செபேஷியஸ் கிளான்ஸ்ன்னு சொல்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனாலையும் பேக் ஆக்னி வரும். இன்ஃபேக்ட் பாடி ஆக்னி ஒன் ஆஃப் த சைன் டு இண்டிகேட் நம்மளுக்கு ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கலாமோ அப்படிங்கிறதுக்கு. டேண்ட்ரஃப் ஒன் ஆஃப் த காஸ் தானே தவிர டேண்ட்ரஃப் மட்டும்தான் ஒரு காஸ் கிடையவே கிடையாது. ஹார்மோனல் இம்பேலன்ஸை தவிர ஃப்ரிக்ஷன், நீங்கள் ரெகுலராக உட்காந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சாஞ்சிக்கிட்டே உட்காந்துருப்பீங்க, ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணுறீங்க, அண்ட் அதே மாதிரி பேக் பேக்ஸ் ரொம்ப நேரம் கேரி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் கூட இது ரொம்ப காமன். இது எல்லாமுமே வந்துட்டு பேக் ஆக்னி இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா மினிமல் ஃப்ரிக்ஷன், அதாவது ரொம்ப அதிகமான ஃப்ரிக்ஷன் கிடையாது இதெல்லாம், ஆனால் ஓவர் லாங் டியூரேஷன் நம்ம பண்ண அந்த போர்ஸ் எல்லாம் அக்ளூட் ஆகி இந்த பேக் ஆக்னி திரும்ப வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு சில ட்ரக்ஸ்னாலையும் பேக் ஆக்னி வரலாம், லைக் ஆன்டி டியூபர்குலஸ் ட்ரக்ஸ் அண்ட் அதே மாதிரி ஆன்டி டிப்ரெசன்ஸ், ஆன்டி எபிலெப்டிக் மெடிகேஷன்ஸ்னாலையுமே பேக் ஆக்னி வரக்கூடும். இம்யூனிட்டி கம்மியா இருந்துச்சுனாலும் பேக் ஆக்னி சீக்கிரமா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி, இது இருக்கு, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் கிளென்லினஸ் தான். ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற பாடி வாஷஸ் மெடிக்கேட்டட் பாடி வாஷஸா இருக்கிறது பெட்டர். ஆனா இதை வந்துட்டு ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ண கூடாது, வெறும் ஸ்பெசிஃபிக்கா அந்த ஏரியாவுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். லைக் பென்சால் பெராக்சைடு ஆர் சாலிசிலிக் ஆசிட் பேஸ் பாடி வாஷஸ் யூஸ் பண்ணலாம். செகண்ட், லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ். லேயரிங் ஆஃப் க்ளோத்ஸ் கண்டிப்பா பண்ணவே பண்ணாதீங்க. அதாவது உள்ள பனியன் போட்டுட்டு மேல ஷர்ட், ஒரு உள்ள ஸ்லிப் போட்டுட்டு மேல ட்ரெஸ், அந்த மாதிரி வேண்டாம். வெரி லூஸ் ஃபிட்டிங் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுவுமே சாஃப்ட் காட்டன், லெனின் காட்டன் மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரேக் எடுங்க, ஆர் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுங்க. நீங்க ரொம்ப நேரம் சாஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃப்ரிக்ஷன்னாலையும், என்னதான் உங்க ட்ரெஸ் காட்டனா இருந்தாலும், உங்களுக்கு திரும்ப அந்த அக்ளூஷன்னால வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்க பாஸ்டரை சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரம் எழுந்து நடந்து போய் ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்துட்டு உட்காந்து ஒர்க் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பேக் ஆக்னி ரொம்ப சிவியரா இருந்துச்சுன்னா நீங்க உங்க டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கேற்ற மெடிகேஷன்ஸ் நீங்க எடுக்கணும். டாபிக்கலா இருக்கட்டும், ஓரலா இருக்கட்டும். சில பேருக்கு டாபிக்கலா சரியாகும், சில பேருக்கு டாபிக்கலா சரியாகாது. அவங்க கொடுக்குற அந்த டியூரேஷனுக்கு எடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 2 வாரம் எடுத்தாலும் 1 மாசம் எடுத்தாலும் அது சரியாகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆக போறது கிடையாது. உங்களுக்கு ஒரு 6 months to 1 year நீங்க ப்ரொலாங்டா அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதுதான் உங்களுக்கு படிப்படியா அது கம்மியாக ஆரம்பிக்கும். அதோட சேர்த்து நீங்க பண்ண வேண்டிய இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் முக்கியம். நீங்க ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னாலும் அந்த ஸ்வெட் அங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்த உடனே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டேக் பாத், அதுக்கப்புறமா உங்களோட ஆன்டி ஆக்னி மெடிகேஷன்ஸை வந்துட்டு ஓவர் நைட் அப்ளை பண்ணுங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ், நான் முதலியே சொன்ன மாதிரி உங்க பாடி ஆக்னி ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ அதை கண்டிப்பா ரூல் அவுட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ரூல் அவுட் பண்ணாம, அதை ட்ரீட் பண்ணாம நீங்க வேற இதை மட்டும் வந்துட்டு ஒரு வருஷமோ 2 வருஷமோ ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது சரியாக போறதே கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களோட ரூட் காஸை நீங்க மாத்தல. பேக் ஆக்னி இதெல்லாம் சேர்த்து டேண்ட்ரஃபும் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டேண்ட்ரஃபையும் ட்ரீட் பண்ணாதான் உங்கள் பேக் ஆக்னி கம்மியாகும். இன்னொரு முக்கியமான காரணம் பேக் ஆக்னிக்கு உங்களோட ஹேர் ஸ்டைலும் ஆயில் அப்ளிகேஷனும். கண்டிப்பாக ஓவர் நைட் ஆயில் அப்ளிகேஷன் பண்ணவே பண்ணாதீங்க. ஆர் ஆயில் வச்ச முடி பேக்லேயோ உங்கள் ஆர்ம்ஸ்லேயோ படாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். நான் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறதுல குட்டியாக ஹேர் ஸ்டைல் ஆர் உங்களுக்கு ஷோல்டர் வரைக்கும் ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கவங்க உங்கள் முடி போய் அங்கே போக் பண்ண அதனாலேயும் உங்களுக்கு பேக் ஆக்னியோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் லூஸாக டை அப் பண்ணுங்க. உங்களோட முடி வந்து உங்கள் ஷோல்டர்ஸில் டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு அதோட ரெக்கரன்ஸை கம்மி பண்ணும். உங்கள் பேக் ஆக்னியை நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டீங்க, ஆக்னி எதுவுமே இல்லை, ஆனால் அங்கே மார்க்ஸ் இருக்கு அப்படின்னும் போது அந்த மார்க்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் டு ட்ரீட் தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்கள் டாபிக்கல் மெடிகேஷன்ஸில் அந்த மார்க்ஸ் போகுமான்னு கேட்டால் இட் மைட் டேக் இயர்ஸ். ஆனால் சில பேருக்கு அதில் கூட ஒரு டிஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாள் அந்த மார்க்ஸ் இருக்குது கான்ஸ்டன்ட்டாக, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது ப்ரொசீஜரல் ட்ரீட்மெண்ட்ஸ் தான். ஸோ ப்ரொசீஜரல் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னும் போது பீல்ஸ் அண்ட் லேசர்ஸ் கம்பைண்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். பீல்ஸ் மட்டுமா ஒர்க் ஆகுமான்னு கேட்டால்
சில பேருக்கு இல்ல. லேசர் மட்டும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா இல்ல. ஆனா இது ரெண்டுமே கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ஆக்ஷன்ல ஒர்க் ஆகும். பீல்ஸ் உங்களோட எக்ஸ்ஃபோலியேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த ஏரியால புது ஸ்கின் வர ஆரம்பிக்கும். லேசர்ஸ் உங்களோட பிக்மெண்ட்டை டார்கெட் பண்ணி பிரேக் பண்ணும். ஸோ எங்கெல்லாம் அதிகமாக பிக்மெண்ட் இருக்கோ அந்த ஏரியாவில் லேசர் பண்ணும்போது அது ஃபாஸ்ட்டாக வந்துட்டு டிஸப்பியர் ஆகிடும். ஸோ பேக் ஆக்னி இல்லை பாடி ஆக்னி உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் போய் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பாருங்க. அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஏன் அது வந்திருக்கு, ப்ளஸ் அதுக்கு என்ன ப்ரோட்டோகால் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது பேக் ஆக்னி இருக்குது, அவங்க ரொம்ப நாளாக சஃபர் ஆகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.